அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ரைட்டு இன்ட்ரோ போட்டுருமா பாரு, வெறியா இருக்கா? இது வந்து ஒரு ஹேக்கிங் சம்பந்தமான மூவி. இதான் ஹீரோ என்ட்ரி. எப்படா இப்ப வர இப்பதான் படங்கள்ல ஹீரோக்கு வந்து சிம்பிள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்பமே 21 கொடுத்த சிம்பிள் என்ட்ரி. ஆசை வருவார் பெர்ஃபார்மன்ஸ். எங்க ஏரியா விஜய் இவரு என்னன்னா போன் வந்து அவருக்கு ஒழுங்கா வேலை செய்யலங்கிற மாதிரி காமிக்கணும். அதுக்காண்டி காலையே டச் பண்ணாம சும்மா மேல வச்சு தச்சுட்டு அட்டனாவில போன டாவெல்லாம் காமிச்சு. இப்ப பின்னாடி வீடியோ வந்து ஓடும், நாங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம். புரியாது. நாங்க இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா கேட்கும், குட்டி வயசு கேட்கும். சொல்லுங்க சொல்லுங்க. எடிட்டர் இவனால எடிட்டர் கேவலப்படுத்தா. இல்ல ஹேக்கருக்கு நான் வரல. நீ 3 மிச்ச நாள் வீடியோல பாருங்க, ஒர்க் தெளிவா ஒரு பெரிய டிக்டாக் செலிபிரிட்டியை கூப்பிட்டு நடிக்க வச்சோம் நாங்க 1 மில்லியன். இப்ப வேற அங்க இருந்து மாறியாச்சு லொகேஷனுக்கு. எங்க ஹீரோ மறுபடியும் ஹீரோ அப்படியே இருக்கான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருக்கா. ஆளு ஒருத்தன் தான் நடிப்பு பெறவன். அடி மூஞ்சி அடி அடி கமலஹாசனுக்கு அடி கண்ணு முன்னாடி கொண்டு வருவாங்க பாரு. இப்ப சிவாஜி நடிப்பை பாரு, சிவாஜி நடிப்பை பாரு. அடி பண்ணிட்டு அடி ஸ்லோகமா மூஞ்சி பாவமா வச்சுக்கிட்டு சேடா வண்டி எடுத்தாச்சு. தரமட்டம் தான் சொன்னாங்க. இவ்வளவு அவருக்கு வந்து போன் ப்ராப்ளமா இருக்கு. தான் போன் இல்லைங்கிறது ஆறு நினைச்சு தலையில 2 தட்டு யூடியூப்ல எடுத்து எப்படிங்க அந்த வண்டி டிஸ்கவரி ஸ்கூட்டி சொன்ன எங்க இருந்து கேட்க ஸ்கூட்டில உட்காந்துட்டு எடுத்துக்கிட்டே போறா பின்னாடி அதாவது சொல்லிட்டே வரேன். தலையில 2 தட்டு அவர் பெரடி என்ன கட்டு வெளியே நிக்க எங்க இருக்கீங்க? ரைட்ல திரும்பி உள்ள வாங்க, லெஃப்ட்ல வாங்க. அப்படியாண்ணா? சரிண்ணா, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். கரெக்டா ரோட் மேப் கூட கரெக்டா சொல்றீங்களா? பேசலால இருந்து ரெடி பண்றாம தெரியல. இல்ல இது பாலா நினைக்கிறேன். பாலா பேண்ட் பேர் போட்டு இவன் பழைய போன் கவர் போன் வந்து இவனோட போன் இல்ல நினைக்கிறேன். இல்ல ஏன் போன் நினைக்கிறேன். புது போன் நொறுங்கி இருக்கல. இது ஏன் பழைய போன்ல இப்போ இந்த போன் எடுத்து தூர போடுறாரு. அங்க பிடிக்க வர ரெடியா இருப்பாங்க. பேசுறோம் அங்க பிடிக்க வர ரெடியா போன மாதிரி இப்ப மாதிரி மாதிரி மச்சான் மொபைலா இருக்குடா. சூப்பரா இருக்குப்பா. அவன் தனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஆனந்த் ஆங்கிள் பாரு. அப்படியே நம்ம வாய் அப்படி வாயில நம்ம ஆங்கிள் வெறித்தனமா இப்ப கேமரா சம்பளம் ஏறல 2 நாள்ல கண்டிப்பா நான் ரீட் கேட்காங்க. பாரு பாரு மெசேஜ் நான் அங்க இருந்து எவனும் அனுப்பிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பின்னாடி நார்மல் மெசேஜ் இல்ல எவ்வளவு ஆர்டர் பாரு. நான் இங்க பாருல அவரு நீ போன் நம்பரை அவர் போன்ல வந்துட்டு அது இன்னொருத்த மெசேஜ் நம்பரை அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு அதுல இருந்து கம்பெனி மெசேஜ் அனுப்பிட்டாச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டுருக்காங்க. ஆனா மண்டம் சொல்லே மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நீ ட்ரீட் வச்சிரலாம். ஹலோ எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. சும்மா பேங்க்ல 500 ஏறி இருக்கு. நைட் எல்லாரும் வந்துருங்க. ரைட் எல்லாரும் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனே கூட்டி வந்துரு. அவனே கூட்டி வந்துரு. சரியா? ஓகே. 30 பேருக்கு 500 காரணம் இல்ல பாடி நம்ம நினைச்ச மாதிரி இல்ல ஒவ்வொரு செகண்ட் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்களா? போராட்டமே ஆயிப்போச்சுல திரும்பில. யூடியூப்ல இருந்து அப்ப தெரியல, இப்பதானே நானும் பாக்கேன். அப்ப தெரியல பண்ணிருக்கோம். இரு என்ன எஸ்பிஐல இருந்து மெசேஜ் வந்து எஸ்பிஐல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. 500 ரூபாய் டெபிட் ஆகும். டெபிட் கேக்கல. ஹலோ ஹலோ, நான் ராஜா பேசுறேன். பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சார். டெபிட் சொல்லி 500 ரூபாய் டெபிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எடுக்கவே இல்லை. நான் பேருக்கு பைசா இருக்கு. மாறி சார் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் சார், அந்த பார்த்து சொல்லுங்க சார். ஹலோ நீங்க தான் சார் டெபிட் பண்ணிருக்கீங்க பேங்க்ல. இல்ல சார், நான் எதுவுமே இது பண்ணல சார்.
இல்ல சார் டெபிட்டர்னு வருது சார். நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். சரி சார் சரி சார் டெபிட்டர் பண்ணிருக்கீங்க. ஓகே சார். பணம் எடுக்கவே இல்லையே, எப்படி 500 அங்க தனியா ஒருத்தன் பேசிட்டு இருக்க மாதிரி பின்னாடி ஆனந்த். ரெடி புது நம்பர்ல இருந்து கால் வருது. வாழ கத்திட்டு இருக்கு. ஹலோ என்னன்னா கமலஹாசன் அடுத்து அதிக கட்டப்பட்ட மாதிரி வாய்ஸ் ஒரு டெலிவரி பாய் பேங்காரன் இப்ப ஹேக்கர் 3 வயசு வரை எடுத்துருக்க மாதிரி. இதுல என்ன ஹைலைட்டா கடைசிலையும் பாரு தெரியும். அதுக்கப்புறம் 500 ரூபாய் போயிட்டா ஆமா சார், நீங்க யாரு தம்பி உன் அக்கௌண்ட் உன் பாஸ்வேர்டு அது கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும். அக்கௌண்ட்ல போற பாஸ்வேர்டு எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி. உன் பேர் ராஜா எல்லாமே ஃபுல் டீடைல் என் கையில இருக்கு. ஓகேவா? எப்படி சார் நீங்க யாரு யாரு இல்ல இல்ல அவன் காசை களவான்னு சொல்லிட்டு இருக்கான். யாரு சார் நீங்க? ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? அதாச்சும் கொஞ்ச நேரம் முன்னாடி ஐயோ 500 டெபிட் ஆயிடுச்சு. அதான் இல்ல இல்ல 500 ரூபாய் போறது பிரச்சனை இல்ல. என்னடா என்னடா இது? ஹேக்கரா மெசேஜ் ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கான். போன் வேற போட்டு மறக்காங்க. என்ன பண்ண எப்படி கண்டுபிடிக்க? என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்டு பாப்போம். தெளிவாதான் சொல்ல வர. நீங்க அவசரப்படுறப்பா நான் இப்ப சொல்ல இப்ப பாரு உனக்கு ஒண்ணுனா இப்ப இப்ப கேமியோ இங்க பாரு எடிட்டர் பாரு. இவர் வந்து டெவலப்பர். இந்த செட் இன்னும் என்கிட்ட இருக்குல்ல. ஒர்க் ஆக மாட்டீங்க. அக்கௌண்ட்ல காசு எடுத்தாதான் பிரச்சனை. போனை கொண்டு கொடுத்துட்டு ஒர்க் ஆக மாட்டேங்க. இதான் அப்படி புது போனு ஒர்க் ஆக இதாகிட்டு இருக்கான். சரி அடுத்து போவோம். அது இவன் டைம்ல கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி வாங்கி ஆன் கூட பண்ணல. முன்ன திருப்பி பாக்கா. சரி கவர் நல்லா இருக்கு, டெம்பர் நல்லா இருக்கு, இவங்க கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க. அது ரியாக்ஷன் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கை எங்கேயோ போகுது. அப்படி ஆளு எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. நான் யாரு நான் கண்டுபிடிச்சு உனக்கு கண்டுபிடிச்சேன். மச்சான்டாரு. ஹேக் பண்ணிருக்காங்க போனு. பாக்காம சொல்லிட்டா ஒரு செடின்னு விட்டுக்கேன். கையில கொடுத்துட்டான். குடுத்துட்டு 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவான் யார் எடுத்தாரு. போனை பாக்க ஓப்பன் ஒண்ணும் பண்ணல. 2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சான். அவங்க கையில கொடுத்த கையில கொடுத்தா இப்ப ஆனந்த் இங்க நிக்க லேப்டாப்ல ஏத்திட்டாம்ல. இப்ப ஆனந்த் இங்க இருக்கான். சரியா பாத்துட்டு ஆனந்த் யாருன்னு உனக்கு தெரியும். பாத்துட்டான். சரியா இதை நோட் பண்ணிக்க. அந்த பாயிண்ட பாத்துட்டான். ஸ்லோ மோஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆரம்பி கேமரா மாதிரி. இப்போ வந்து நடனம் பேர்ல வந்து நின்று டிஸ்கஷன் நடக்குது. அப்பா போன் அடிக்கானே. அப்பா இவனே பேசாம பாரு. டேய் அக்கவுண்ட்ல இருந்து பைசா எல்லாம் வந்தான். டேய் அக்கவுண்ட்ல இருந்து பைசா எல்லாம் காணாம போகுது. எப்படி தெரியல, நான் எடுக்கல. டேய் எதுவும் பண்றியாடா? சரி நீ போன் வை, நான் என்னன்னு பேசிட்டு சொல்றேன். விஸ்வா கேளு. நாக்க முடியல மாதிரி நாளைக்கு வார்த்தை கேளுங்களேன். இப்படிலாம் போறதே தெரியல. கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஆமா குட்ட மாதிரி அவன் ஆமா குட்ட மாதிரி எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? இல்ல இதுக்கப்புறம் மெயின் ரோல் பண்ணுவான். உதவி பண்ணுவான் பாரு. பட உதவி பண்ணுவான். வீடியோவே எடுக்கல. ஹலோ, யாரு நீங்க? மறுபடியும் ஹேக்கர் வராரு. இவரு போனா வைடா நீ முதே. ஹலோ ஹலோ. இவன் அடிச்சான். அடுத்த பொண்ணு ஃப்ரெண்ட் பொண்ணுல இருந்து யாரு சொல்லுங்க. அண்ணா சொல்லுங்க. டேய் அப்பா உடம்பு சரியில்லடா. சொல்றேன். புரியல இல்ல 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 புரியல எனக்கு. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். பேசுறான். அதனால ரெண்டு அதுக்கப்புறம் hacker. அதுக்கப்புறம் டெவலப்பர் டெலிவரி பாய் அதுக்கப்புறம் யாரு? 7 அவதாரம் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் 7 அவதாரம். ரெண்டு டைம் சொன்னாங்க. போன விடுங்க அவன்டே. சீக்கிரம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் பத்தியாட. காசு 500 ரூபாய் எடுத்துட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எடுத்தாங்க. காசு எடுத்தாங்க. அவங்க அப்பா அக்கௌண்ட் பைசா எடுத்தாங்க. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு தெரியல. அவ்வளவு கஷ்டத்துல வந்து மனுஷன் இப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை ஒரே நாளுக்குள்ள ஆகல.
அவ்வளவு அதுல கஷ்டம் 3 பேர் கேட்காங்க ஹீரோ சேர்த்து வச்சிருக்கேன் நான் தவிர. பாரு இவங்க பிச்சைக்காரமா இருந்துட்டு 5 லட்சம் சேர்த்துருக்காங்க. அவன் என்ன சண்டை இருந்தாலும் நண்பனுக்காக உதவி பண்றான் பாரு. இல்ல அது வந்து அப்பா ஆஸ்பத்திரி செலவுக்கு 5 லட்சம் தேவைப்படுது. புரியுதா? இங்க பாரு அவங்க 5 ரூபாய் அவனுக்கு போன் அடிச்சு நான் தரமாட்டான். 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுக்காங்க பாரு. இப்ப உடனே வருவான் பாரு ரெடி பண்ணி. எல்லாரும் காசு கொடுக்கணும் மஞ்சப்பையில தான் இருப்பாங்க. அது முத கொண்டு கிரியேட்டிவிட்டியா யோசிச்சிருக்கோம் நாங்க. ஒரு மயிரும் தேவையில்ல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. போடி போ அப்பா பாரு இப்போ போன் எடுங்க. மறுபடியும் ஹேக் பண்ண இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாச்சு. வரலாமா நீங்க? இப்ப உடனே வரணும். சரிண்ணா இப்ப மச்சான்றான். என்னன்னா யார் ஆக்ட் பண்ணாங்கிறத பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கான். சொல்லாத சஸ்பென்ஸ் வச்சிருக்கான். சரி அதுல எவ்வளவு ஆர்டர் பண்றாங்க பாரு. அவனோட போட்டோவை கலர் பிரிண்ட் எடுத்து கலர் பண்ற ஜெராக்ஸ் தானே போட்டான்னு சொல்லிட்டேன். ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் பண்ணி அசால்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சிவியரா பனிஷ்மென்ட் தரணும். பாத்துக்கிறேன் பிரச்சனை இல்ல. பண்ணிடலாம். பேசவே மாட்டார்ல. இவனோட திறமைய பாராட்டுங்களேன் கொஞ்சமாச்சு. போனை கொடுத்து விட்டு கண்டுபிடிச்சு பிரிண்ட் அவுட் வரைக்கும் எடுத்து கொடுக்கான ஆட்டை போட்டோம். இதை பாட் பண்ணி தரலாம். சிறப்பா ஹேக் பண்ணால கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் ஆட்டு பாடத்துக்கு வந்துருங்க. ஓகேவா? இவனா எப்படி மாத்திரான பத்தி கை மாறின கடைசியா வராரு. அவன் போட்டோ பாருல எடுத்துருவாங்க. இவன் ஹேக்கரா நீங்க 3 இவனை பாக்க போறப்ப இவன் கூட வந்திருப்பான் தெரியுமா? இதே சட்டையில தான் வந்திருப்பான். ஆனா அவன் போட்டோ பிரிண்ட் எடுத்து கொடுக்குறான் இவன். ஆனா டெய்லி நாள் மாறிக்கிட்டே இருக்கு பாத்தியா? சட்டையே மாத்த மாட்டேன். ஒருத்த மட்டும் சட்டையை மாத்தி ஒரே நாள்ல ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருவாங்க. நான் ஒண்ணும் பண்ணல. பாரு என்ன பாரு. இல்ல இது ஏதோ fake ஏதோ பண்றீங்க. என்ன நாடகம் மாறீங்களா? என்ன மாத்தி இருக்கீங்க? நீங்க கேளுங்க. பைசா தேவைன்னு ஏன்னு கேட்க வேண்டியது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. டேய் சொல்லு. என்ன எப்படி பண்றீங்க? நான் போய் சாவ போறேன். சிரிச்சிட்டே போறான். அவரு டைரக்டர் நீங்க பாக்குறேன். நீங்க வாய்ஸ் வருது யாரு கூப்பிடலாம். ஏலு வா. அஜா அது கட் பண்ணி வரணும். நான் போடு தடையிட்டே வரான். நீ வீடியோ அவனே வீடியோ கால் போறான்னா எடுத்து நேராயி என்னடா நேத்தமே சண்டை போட்டு போனீங்க. இப்ப என்னன்னா இப்படி 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க. அதெல்லாம் ஒரு நாடகம் இல்ல. என்னடா சொல்ற? ஆமா என்னடா சொல்ற? அப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆமாடா உங்க டெல்லி காசு அடிக்கிறதா நாங்க ஏமாத்து பண்ணோம். போன வைடா. வச்சிருங்க போன போன வைடா நெட்ட முடிய போகுது. இங்க பாரு. என்ன ஹேக் இருக்கு? ஹேக்கர் யாரு இருக்கு? டைரக்டர் இத ஃப்ரேம் பாருங்க. ஃப்ரேம் பாருங்க. இங்க 2 பேரும் வருத்தப்படுறாங்க. அங்க வந்து அவர் ஜாலியா 5 லட்சம் ரூபாய் அட்டை போட்டாச்சு. அதனால ஜாலி. ஓகே சும்மா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி மட்டும் இந்த மாதிரி இப்படி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. லாஜான ஸ்டைல்ல லாஸ்டா பண்ணி முடிச்சிட்டு போயிடுவோம். மெய்யாகுமா என்ன நெய்யாகுமா மீனுக்கு தண்ணி மேல சந்தேகமா